அதன் பின்னர் வெங்காயம் மற்றும் தக்காளியை சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு மிக்சியில் துருவிய தேங்காய், முந்திரி மற்றும் கசகசா அத்துடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக பேஸ்ட் பதத்திற்கு அரைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் கடுகு, சீரகம், மிளகு இவற்றை சேர்த்து தாளிக்க வேண்டும். பின்னர் இவற்றுடன் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பின் மிளகாய் தூள், கரம் மசாலா மற்றும் மஞ்சள் தூள் இவற்றை சேர்த்து லேசாக வதக்கிக் கொண்டு பின்னர் இவற்றுடன் நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கி கடாயை மூடி தக்காளியை வேகவிட வேண்டும். தக்காளி நன்றாக வெந்ததும் அதனுடன் சிக்கனை சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு 10 நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும். பிறகு அரைத்து வைத்துள்ள தேங்காய் விழுதை இவற்றுடன் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் மற்றும் 1 ஸ்பூன்